உலகையே ஆட்டிப்படைக்கும் வல்லரசு நாடான அமெரிக்கா இன்று ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுழலில் சிக்கியுள்ளது. ஆம், அமெரிக்காவின் தேசிய கடன் இதுவரை இல்லாத அளவாக 38.88 டிரில்லியன் டாலரை தொற்றுள்ளது. வணக்கம், பொலிட்டிகோஸ் 360 மத்திய கிழக்கு செய்திகள். அமெரிக்காவின் தேசிய கடன் இதுவரை இல்லாத அளவாக 38.88 டிரில்லியன் டாலரை தொட்டு இன்னும் சில வாரங்களில் 39 டிரில்லியன் டாலரை தொட உள்ளது. அமெரிக்க பொருளாதாரம் அழிவை நோக்கி செல்வதை காட்டுகிறது. தற்போதைய புள்ளி விவரம் 2026 மார்ச் மாத நிலவரப்படி ஒரு அமெரிக்க குடிமகனின் சராசரி கடன் சுமை மட்டும் சுமார் 1,13,000 டாலர்கள். அதாவது அங்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பல லட்சம் ரூபாய் கடனோடே பிறக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த கடன் 2.64 டிரில்லியன் டாலர்கள் அதிகரித்திருப்பது பொருளாதார நிபுணர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏன் இந்த நிலை? இதற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுபவை கோடிக்கணக்கான டாலர்கள் செலவிடப்படும் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு உதவிகள், நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக செய்யப்படும் அதீத செலவுகள், வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கும் பட்ஜெட் டெபிசிட் எனப்படும் நிதி பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் தான் தயாரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தற்போதைய நேரடி போர் உலக பொருளாதாரத்திலும் அமெரிக்காவின் நிதி நிலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. மார்ச் 14, 2026 நிலவரப்படி வெளிவந்துள்ள அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதோ. ஈரான் போருக்கான செலவு பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கிய இந்த தாக்குதலின் முதல் சில வாரங்களிலேயே அமெரிக்கா மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளது. முதல் 6 நாட்கள் போரின் முதல் 6 நாட்களில் மட்டும் அமெரிக்கா சுமார் 11.3 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் 94,000 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக பென்டகன் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தினசரி செலவு போரின் தொடக்கத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 2 பில்லியன் டாலர்கள் செலவானது. தற்போது இது ஒரு நாளைக்கு சுமார் 1 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் 8,300 கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது. ஆயுதங்களின் விலை முதல் 2 நாட்களில் மட்டும் சுமார் 5.6 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு AGM 154 ரக வெடிகுண்டின் விலை மட்டும் சுமார் 5.7 லட்சம் டாலர்கள் முதல் 8.3 லட்சம் டாலர்கள் வரை ஆகும். முன் தயாரிப்பு செலவுகள் போர் தொடங்குவதற்கு முன்னரே துருப்புக்களை நிலைநிறுத்தவும் கப்பல்களை நகர்த்தவும் சுமார் 630 மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான ராணுவ உதவி அக்டோபர் 7, 2023 முதல் மார்ச் 2026 வரை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கிய உதவிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளன. மொத்த தொகை கடந்த 2 ஆண்டுகளில் 2023 2025 வரை இஸ்ரேலுக்கு மட்டும் அமெரிக்கா சுமார் 21.7 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் 1.8 லட்சம் கோடி ரூபாய் ராணுவ உதவியாக வழங்கியுள்ளது. தற்போதைய கூடுதல் நிதி மார்ச் 2025 கையெழுத்தான அவசர கால சட்டத்தின்படி கூடுதலாக 4 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் இஸ்ரேலுக்கு விரைவாக வழங்கப்பட்டுள்ளன. ஆண்டு கணக்கில் ஒப்பந்தம். இது தவிர வழக்கமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் 3.8 பில்லியன் டாலர்கள் நிதியுதவி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்கள் உங்கள் பார்வைக்கு. ஆயுதங்களின் விலை ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ். ஒரே ஒரு டோமஹாக் ஏவுகணையின் விலை சுமார் 2 மில்லியன் டாலர்கள், அதாவது 16.6 கோடி ரூபாய். ஈரான் மீதான ஒரு நாள் தாக்குதலில் மட்டும் இது போன்ற நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவின் B-21 ரைடர் போன்ற நவீன போர் விமானங்களை 1 மணி நேரம் இயக்குவதற்கே பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. கடன் சுமையுடன் ஒப்பீடு. அமெரிக்காவின் மொத்த கடன் தற்போது 38.88 டிரில்லியன் டாலர்கள். இந்த போர் செலவுகள் அனைத்தும் அமெரிக்காவின் பற்றாக்குறை நிதியிலிருந்தே செலவிடப்படுகிறது. அதாவது கடன் வாங்கித்தான் போர் நடக்கிறது. சமூக பாதிப்பு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் செலவிடும் இந்த ஒரு வார தொகையை வைத்து அமெரிக்காவில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடற்றவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க முடியும் என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. குறிப்பு: இந்த அதீத இராணுவ செலவுகள் அமெரிக்காவின் தேசிய கடனை மேலும் அதிகரிக்க செய்யும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க அரசு தற்போது
போருக்காக சுமார் 50 பில்லியன் டாலர்கள் கூடுதல் நிதியை நாடாளுமன்றத்திடம் கோரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பாதிப்பு என்ன? அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக அளவில் குறையத் தொடங்கினால் அது இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் சந்தையிலும் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். வட்டி விகிதங்கள் உயருவது முதல் பணவீக்கம் வரை பல சிக்கல்களை இது ஏற்படுத்தும். மக்களுக்கான பார்வை. நண்பர்களே, அமெரிக்கா இப்போது போருக்காக செலவிடும் இந்த மலைக்க வைக்கும் தொகையை வைத்து உலகிற்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்க முடியும் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? கல்வி. ஈரான் போரின் முதல் 6 நாட்கள் செலவான 11.3 பில்லியன் டாலர்கள் தொகையை வைத்து ஆப்பிரிக்காவின் பல ஏழை நாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் 1 ஆண்டு முழுமையான தரமான கல்வி வழங்க முடியும். சுற்றுச்சூழல். உலக வெப்பமயமாதலை தடுக்க தேவையான பசுமை ஆற்றல் திட்டங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கும் 1 ஆண்டுக்கான உதவியான 3.8 பில்லியனை முதலீடு செய்தால் பல லட்சம் டன் கார்பன் வெளியேற்றத்தை தடுத்திருக்கலாம். பசிப்பினி. இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களின் பசியை போக்க அமெரிக்கா ஒரு நாள் போருக்கு செலவிடும் 1.5 பில்லியன் டாலர்கள் போதுமானது. இதே வேகத்தில் கடன் அதிகரித்தால் இன்னும் சில வாரங்களில் இது 39 டிரில்லியன் டாலரை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்களுக்காக கொட்டப்படும் இந்த கோடிக்கணக்கான டாலர்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்பட்டிருந்தால் இந்த உலகம் இன்று எப்படியோ சிறப்பாக வளர்ச்சி பாதையில் மாறியிருக்கும். போர் அழிவை தருமே தவிர தீர்வை தராது. வல்லரசு நாடான அமெரிக்காவின் இந்த நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கீழே உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.